Hi friends, welcome to Navli Bhakya Kitchen. ஹாய், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது போஹா. போஹா வந்து அவுல் உப்மான்னு கூட சொல்லுவாங்க. இது என்னென்னா, நீங்கள் பசங்களுக்கு சீக்கிரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து அவுல் உப்மா சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி நார்மல் உப்மா, பொம்பேரா உப்மா அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சேனலுக்குள்ளே போகலாம். போஹா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 1 கப் ஆனியன், இது ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இது 2 வந்து க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன் அவுள். திருப்பி நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலை, இது கிரவுண்ட்நட்ஸ் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு. இது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் தால் கொஞ்சம் நான் சொன்னல முன்னாடியே காட்டின மாதிரி இது 1 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலைப்பருப்பு கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஏற்கனவே எடுத்து வச்ச 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆக விடுங்க ஆயிலில். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் வந்து 2 ட்ரை சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் ஃப்ரை பண்ண விடுங்க. ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீசஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி இருக்குல்ல 2 நம்ம எடுத்து வச்சோம் ஏற்கனவே, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுங்க, அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டயட்டுக்கு பார்க்குறவங்க இதை பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சிம்பிளாக முடிச்சிடுங்க. ஆனியன்ஸ் கூட சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஆனியன்ஸை ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போது அவுல் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அவுல் எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இன்னொரு கப் தேவைன்றதால இன்னொரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இப்போது இதை தண்ணி பிடிச்சி ஒரு வாட்டி கழுவிட்டு உடனே வடிகட்டிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சிங்கன்னா கொலன்னு குழஞ்சி சாப்பாடு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இப்போது ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வடிகட்டி வச்ச அவுலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வந்து பசங்களை ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸும் ரெடியூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுலை ஆட் பண்ணிட்டோம். இப்போது இது மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கோம் இல்லையா. இப்போது நான் வந்து ஒரு 1/2 லெமன் இதில் பிழிஞ்சிக்கிறேன்.
லெமன் வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு பிடிக்காதவங்க லெமன் ஆட் பண்ணிக்க வேணாம், அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் லெமனை பிழிஞ்சிக்கிட்டால் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம், நல்லது. இப்போ வந்து நான் ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆர்டினரி கிரவுண்ட்நட்ஸ் கிடையாது, நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தி அவல் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அவல் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பவுலில் அடிச்சிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? வாவ், பார்த்தீங்களா? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்குன்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை பண்ணி சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்க வரைக்கும் பாய், டேக் கேர், பாய்.